கூட புடிச்சு பரசுராமா அவளை வெட்டாதே. உண்மைதான். ஒழுங்கா விட முடியுமா? முடியாது. காலனி பெண்ணாகப்பட்ட இந்த சேரி பெண் காலனி பெண் வீட்டிலே புகுந்தார். என் தாய் ரேணுகா, இந்த அம்மன் பெத்த தாய் வெட்டாதே, பரசுராமா பெத்த தாய் வெட்டாதே, வேண்டாமடா 10 மாதம் சுமந்து பெற்றவள் வெட்டாதே என்று தடுத்தார். இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்கவில்லை. கோபத்தில் இவளை வெட்டிவிட்டேன். என்ன செய்வது? அதனால் என் தாய் இந்த வீட்டில் தான் இருக்கிறார். இழுத்து வந்து அவளை வெட்டுகிறேன். ஒரு கொலைக்கு 2 கொலை ஆகிவிட்டது. என் தாயை வெட்ட வந்தேன், இந்த சேரி பெண்ணை வெட்டி விட்டேன். 2 கொலை. போகட்டும் போகட்டும், என் தந்தையிடம் போய் சொல்ல வேண்டும். தந்தையே, பரசுராமா வார்த்தைக்கியா அறிவுன் அருமைப்பட்டு இருக்கதோ சந்தோஷம். தாயை வெட்டி விட்டேன். இன்னொரு விஷயம், தாய் மட்டுமில்லை, ஒரு காலனி வீட்டில் ஒரு காலனி வீட்டிலே ஒரு சேரி வீட்டிலே புகுந்தார். அந்த சேரி பெண் காலனி பெண், அப்பா பரசுராமா பெத்த தாய் வெட்டாதப்பா, 10 மாதம் சுமந்து பெற்றவள் பெத்த தாய் எப்படி வெட்டுகிற மனந்துணிஞ்சு வெட்டாதே, வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னார். நான் எவ்வளவு தூரம் சொல்லினேன், கேட்கவில்லை. கோபத்தில் என்னை விடவில்லை. அதனால் என் கோபம், என் கண்கள் 2 எட்டிக்கடை போல் சிவந்தன. போட்டு விட்டேன் அவளை. ஏன் போட்டாய் என்றால் இந்த தந்தையார் சொல்லுக்கு கட்டுக்கொண்டாய். தந்தைதான் எனக்கு கடவுள். யார் செத்தாலும் பரவாயில்ல, தந்தைதான் என் தெய்வம். எப்ப நீ மறுக்கு வெட்ட விடமாட்டே தடுக்கிறாயோ, உன்னையே வெட்டுகிறேன். அவளை வெட்டி விட்டேன். நீதாயா எனக்கு பிறந்த மகன். என்ன? அந்த வீட்டிலே புகுந்து என் தாயார்பட்ட ரேணி ஒட்டி கொண்டிருந்தார் மூலையில். அவளை இழுத்து வந்து அவளை வெட்டி விட்டேன். நான் கட்டளை என்பதே உன் தாய் சாகணும். எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு பரவாயில்ல, உன் தாய் சாகணும். ரேணுகால வெட்டிட்டியா? பட்டினி இல்ல, அவன் சரி பட்டினி. நீ நாவினால் இன்னொரு விஷயம், என்ன கொடுத்தாயே? என்ன மகனே பரசுராமா, உன் தாயை வெட்டி வா, நீ எது கேட்டாலும் தருவேன் என்று சொன்னியல்ல, சத்தியம் கொடுத்தியல்ல. ஆமா, என்ன கேட்பானே ஒன்றும் தெரியவில்லையே, சத்தியத்தை தவறக்கூடாதல்லவா? என்ன கேட்பானே தெரியலையே பரசுராமா. பேசி நான் கேட்டேன். என் தாய் தகாது என்று வெட்டி விட்டேன் உண்மை. ஆனா நீ கொடுத்த சத்தியம் வாக்களியாமல் கொடுக்க வேண்டும். என்னையா கேட்கிறாய்? தருகிறாயா? ஏன் தர மாட்டேன்? நாவினால் வார்த்தை தவறாதல்லவா? நான் சிவன் பக்தன் இல்லையா? சிவன் பக்தனே, என் தந்தையே, என் தாயை வெட்டி விட்டேன். அந்த தாய்க்கு மீண்டும் உயிர் வேண்டும். கொடுத்த வரமே போய் உட்காருங்க. எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரல்லவா? என் தாய்க்கு மட்டுமல்ல, மேல வருவாங்கண்ணா, சேரி பெண்ணுக்கு உயிர் வேண்டும். அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, என் கூட பிறந்த அண்ணன்களுக்கு உயிர் வேண்டும். விவரம் கேட்காத நான் மாட்டிக்கொண்டேன் பரசுராமா உன்னிடத்தில். அறியாத புத்தியில நான் தாயோடு 5 பேருக்கு உயிர் வேண்டும். ஆமா, நான் யோசிக்காத உன்னிடத்தில் வரத்தை கொடுக்கிறேன் என்று என் நாவினால் சொல்லிவிட்டேன். அப்படியே தருகிறேன். 3.25 நாளைக்குள்ளே நான் எப்படி செய்ய வேண்டும்? எப்படி செஞ்சா உயிர் வரும்? உன்னுடைய இஷ்டம் போல் செய்யா. உன்னுடைய இஷ்டம் போல் செய்ய. அப்படியாக
பரசுராமா எல்லவா என் தந்தை வருகிறேன். சொன்னவாறு கழியாமல் வரம் கொடுத்து விட்டேன். என்னையா செய்வது? தாய்க்கு உயிர் கொடுத்து ஆ. என் தாயிடம் அன்போடு பண்போடு பாசத்தோடு தேசத்தோடு பேசி குழாக வேண்டும். ஆ. தாயே உன்னை வெற்றியது தப்பம்மா, ஆ. என்னை மன்னித்து விடு தாயே என்று கதற வேண்டும். போய் வா. வருகிறேன் மகனே. ஆகும். தந்தையின் வார்த்தை அறியாமல் 3:45 நாளிகைக்குள் உன் தாயுடைய சிரசை கொண்டு போய் உன் தாய் முண்டத்தில் பொருது அந்த காரணி பெண் முண்டத்திலே காரணி பெண் சிறதை பொருது உன் தம்பி அண்ணன்களுக்கெல்லாம் உயிர் வந்துவிடும் என்று சொல்ல இந்த பதட்டத்திலே அவங்களுக்கு உயிர் கொடுத்த பிறகு என் அண்ணன்களுக்கு உயிர் கொடுத்த பிறகு இந்த காரணி பெண் முண்டத்திலே என் தாய் சிரமும் என் தாயுடைய முண்டத்திலே இந்த காரணி பெண் சிரமம் மாறி மாறி பொறுத்து உயிர் கொடுப்போமா?